ஓகே நம்ம விண்டோஸ் 11 நெக்ஸ்ட் மேஜர் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விண்டோஸ் 11 22:2. ஸோ நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் என்ன புது ஃபீச்சர் இருக்குன்னு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்டோஸ் 11 மேஜர் அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த ஃப்ரீ வீடியோ எடிட்டர் Clipchamp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீ வீடியோ எடிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஃப்ரீ வந்து கிடையாது, பெய்ட் தான். பட் மேக்ஸிமம் ஆஃப் த ஃபீச்சர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ பார்த்து முடிச்சக்கப்புறம் பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் வந்து வேணும். ஸோ ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 11 மேஜர் அப்டேட் வந்து பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நமக்கு மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் வந்துருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா Clipchamp. ஸோ Clipchamp அப்படின்னு சொல்லி போட்டுனா வந்துட்டு உங்களுக்கு வரும் Clipchamp வீடியோ எடிட்டர். ஸோ இதை வந்து நீங்கள் கெட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் வந்து ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஓப்பன் கொடுக்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வரும். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு வந்து பார்த்து நம்ம இமெயில் வந்து காட்டுது. ஸோ கைஸ் இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தா ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வெல்கம் போட்டுட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் இருக்கிற டெம்ப்ளேட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் நீங்கள் கரண்ட்டாக வந்து என்னென்ன வீடியோஸ் எடிட் பண்ணி அதெல்லாம் வந்து காட்டும். தென் இந்த பக்கம் நமக்கு வந்து டெம்ப்ளேட்டை சர்ச் பண்ணுறது, தென் ஹோம், தென் அதுக்கப்புறம் பிராண்ட் கிட் இந்த மாதிரி வந்து இருக்கும். தென் அதுக்கப்புறம் டெம்ப்ளேட். ஸோ டெம்ப்ளேட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், பர்த்டே போஸ்டர், இன்ஸ்டாகிராம், தென் அதுக்கப்புறம் கேமிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெம்ப்ளேட்லாம் இருக்கும். நம்ம அது ரெடியாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் நம்ம நேம் மட்டும் ரீநேம் பண்ணுறது மூலமாக நம்ம அந்த இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் இப்போ ஹோமுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து ஒரு ஹைலைட்டான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து இப்போ எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன் அண்ட் கேமரா வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரீன் அண்ட் கேமரா கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் அண்ட் கேமரா ரெக்கார்டிங் இந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்கேம் இருந்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி யூஸ் எடுத்துக்க முடியும். எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வெப்கேம் இல்லை, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெப்கேம் வீடியோ வந்து என்னால் பண்ணி காட்ட முடியல. ஸோ கேமரா ரெக்கார்டிங், ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எல்லாமே இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் டு ஸ்பீச் எல்லாமே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்டையர் ஸ்க்ரீன் வேணுமா, விண்டோஸ் வேணுமா, டேப் வேணுமா அப்படின்ட்டு. ஸோ என்டையர் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி ஷேர் வந்து கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணுறேன், லோக்கல் டிஸ்க் போகிறேன். தென் அதுக்கப்புறம் சேவ்டு பிக்சர்ஸ் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஸ்டாப் ஷேரிங்னு இருக்கும், கொடுத்துடலாம். நம்ம எடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆகும். ரீடேக் ரெக்கார்டிங் இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணோம் அப்படின்னு கேன்சல் பண்ணிக்கலாம். இல்லை சேவ் அண்ட் எடிட் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சேவ் அண்ட் வந்து கொடுக்குறோம். ஜஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்ற ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்துடும். நான் ஆல்ரெடி நிறைய வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ரைட் கிளிக் பண்ணோம், விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு பட்டன் கிளிக் பண்ணோம். தென் அதுக்கப்புறம் சேவ்டு பிக்சர் ஃபோல்டருக்குள்ளே போனோம். தென் ரைட் கிளிக் பண்ணோம், ரெஃப்ரெஷ் பண்ணோம் டெஸ்க்டாப்பில். அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வெப்கேம் வச்சுருந்தீங்கன்னா கீழே வெப்கேமும் வரும். நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண உங்கள் ஃபேஸையும் நீங்கள் காட்டி பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இருக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அண்ட் கிரியேட்டு, டெம்ப்ளேட்டு, விஎஃப்எக்ஸ், எஸ்எஃப்எக்ஸ், தென் அதுக்கப்புறம் மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ், ஸ்டாக் வீடியோஸ், ஸ்டாக் இமேஜஸ், டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் வந்து இருக்குது. டெம்ப்ளேட்ஸில் வந்து இப்போ நிறைய ப்ரீசெட் டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும். உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னு ஈஸியாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நிறைய டெம்ப்ளேட் இருக்குது. ஜஸ்ட் இந்த டெம்ப்ளேட் வந்து கொடுத்துக்கிறேன். கீழே ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணினா வந்துட்டு யூஸ் டெம்ப்ளேட்னு வந்துடும். தென் ஆட் டு டைம் லைன். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தா டைம் லைன்லேருந்து ஆட் ஆகிட்டு இருக்குது. ஜஸ்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து டைம் லைன்லாம் ஒர்க் ஆகும். ஜஸ்ட் இப்போ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பாருங்கள், டோன்ட் புல் ஆன் யுவர் எக்ஸ் அண்ட் பாஸ்கெட்னு இருக்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணி இந்த இடத்துல மேலே டெக்ஸ்ட்னு இருக்கும். டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் சாம்பிள் வீடியோ அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், திஸ் இஸ் சாம்பிள் வீடியோன்னு போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஃபாண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஃபாண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் தென் அதுக்கப்புறம் ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்துருச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள் வீடியோ அப்படின்னு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை வந்து மாற்றிக்கலாம். டைம்லைன் ஒரு வீடியோ எடிட்டர் மாதிரி வந்துடும். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு அதை இந்த டெம்ப்ளேட்லாம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணி டெலிட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி டெலிட் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுங்க டெம்ப்ளேட் வந்து எப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ் வந்துருக்கு. ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் டு டைம் வந்து கொடுத்துக்கிறேன்.
இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து வர மாதிரி செட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கார்பன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சாச்சு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம இருக்கிற ப்ரீசெட் வந்து யூஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணும் எடுத்துக்கலாம். நம்மளால் மேக்ஸிமம் வந்து வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1080 பிக்சல் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து டவுன்லோட் வந்து ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்துட்டு ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள் எனக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து காட்டுது. ஸோ கைஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற ப்ரீசெட்ஸ் டெம்ப்ளேட்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களால் வீடியோவில் ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். சின்ன சின்ன வீடியோவில் எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் நல்லாயிருக்கும். தென் மியூசிக் அண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ மியூசிக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 20 செகண்ட்ஸ் மட்டும் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்டாக் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சில முக்கியமான ஸ்டாக் வீடியோவில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இங்கே போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா ஸ்டாக் வீடியோஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது வேணும் எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வேணுமா, ஸோ எஃபெக்ட் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் ஈஸியாக எடுத்துக்க முடியும். ஓகே, உங்களுக்கு ஃப்ரீஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டாக் கலெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க, ஈஸியாக எடுத்துக்கலாம். தென் அதுக்கப்புறம் ஸ்டாக் இமேஜஸ் அதே மாதிரி தான். இப்போ உங்களுக்கு வீடியோக்கு வந்து பார்த்தா ஒரு இமேஜ் வந்து தேவைப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ உங்களோட வீடியோக்கு வந்து பார்த்தா ஒரு கம்ப்யூட்டரோட இமேஜ் வந்து தேவைப்படுது அப்படின்னா கம்ப்யூட்டர் சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டரோட இமேஜ்லாம் வரும். தென் அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து செலக்ட் பண்ணி நம்மளால் ட்ராக் பண்ண முடியாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் கண்டென்ட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு காட்டும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தென் அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து பார்த்து நிறையா வந்துருக்கு. உங்களுக்கு டெக்ஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எது வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இப்போ எனக்கு இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட்டு வரணும் அப்படின்னா நிறைய டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் நமக்கு அது வந்துடும். சர்க்குலர்னு இருக்குது, அதுக்கு பதிலாக நான் வேறு மாற்றிக்கலாம். ஸோ முதல்ல சொல்லியிருந்தேன் ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு இருக்கும். டெக்ஸ்ட்டுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா Windows 11 போடுறேன். தென் Windows 11 போட்டாச்சு. இப்போ உங்களுக்கு அது எவ்வளோ நிமிஷம் காட்டணும்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரிங் பண்ணிக்கலாம். எனக்கு எவ்வளோ நேரம் தான் காட்டணும், ஜஸ்ட்டு தென் ப்ளே Windows 11. ஸோ இப்போ போயிடுச்சு. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வர மாதிரி வச்சுருந்தோம். தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோயர் த்ரெட் ஒன்று. ஓகே, ஸோ கைஸ் இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய டெம்ப்ளேட்லாம் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தா ரேட்டிங் கூட செலக்ட் பண்ணி பாருங்க. இப்போ நமக்கு வந்து இப்போ ரேட்டிங். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்கலாம். நம்மளே வந்து பார்த்தா மூவ் பண்ணிக்கலாம். அது நார்மலாக வந்து பார்த்தா டிஃபால்ட் இடத்துல வந்து வரும். உங்களுக்கு வந்துட்டு சின்னது பண்ணுறது, தென் அதுக்கப்புறம் இங்கே வைக்கிறது, அந்த மாதிரி நீங்கள் வச்சு மாற்றிக்க முடியும். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட், ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சில எஃபெக்ட்ஸ்லாம் இருக்கும், ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு சின்ன தெரிஞ்ச கிராஃபிக்ஸ் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஒரு கேக் வெட்டுற மாதிரி ஒரு கிராஃபிக்ஸ் இமேஜ் வந்து போட்டிருந்தோம். ஸோ இதை நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த Clipchamp வீடியோ எடிட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்போர்ட்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு என்ன குவாலிட்டி வந்து வேணும்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 108 வரைக்கும் வந்து கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்டைட்டில் வீடியோ வந்துட்டு நமக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ நமக்கு வந்து இப்போ ஜஸ்ட் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு வீடியோ வந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ண வீடியோ கூகுள் கார்பன் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து போட்டோம். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் மாதிரி ஆட் பண்ணியிருந்தோமா, ஒரு Windows 11 டெக்ஸ்ட்டு. தென் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்து சாம்பிள் டெக்ஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தவங்ககிட்ட ஒரு வீடியோ இருக்குது, தென் பேசிக்காக எடிட் தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த Clipchamp ஃப்ரீ வீடியோ எடிட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்னது வந்து பார்த்தா ரொம்ப பேசிக்காக சொன்னேன். நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியும். இது நமக்கு இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்.
ஓகே கைஸ், இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேருந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நீங்கள் விண்டோஸில் வந்து மேஜர் அப்டேட் வந்து பண்ணிங்கன்னா ப்ரீ இன்ஸ்டால்லே வரும். ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த எடிட்டர் வந்து இப்போ நல்லாவே இருக்குது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் வந்து பண்ணிக்க முடியுது. தென் அதுக்கப்புறம் அது போல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதமான வாட்டர் மார்க் வரதில்லை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லான ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்லாம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணுன்றதை எடுத்துக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வீடியோ எடிட்டர் சாஃப்ட்வேர் தான். நீங்கள் மறக்காம செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கைஸ், வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ணால் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நல்ல வீடியோ சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.